இப்பதானே வந்திருக்காரு. வந்த உடனே எம்எல்ஏ ஆனாரு, வந்த உடனே அமைச்சர் ஆனாரு, வந்த உடனே துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு, கிரீடத்தை கட்டிட்டாங்க. அதிமுக கள ஆய்வு கூட்டத்தை கலவர ஆய்வு கூட்டம் என்று விமர்சித்திருந்த துணை முதல்வர் உதயநிதிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். நாங்க எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற பொருள்படுதான் அவர் பேசினார். அதிமுக கூட்டம் கள ஆய்வு கூட்டத்தை கலவர கூட்டம் அப்படின்னு சொல்லி துணை முதல்வர். ஆமா, அவரு மிகுந்த அனுபவம் உள்ளவரு. கலவர கூட்டம் எங்க நடந்தது? திமுக நடந்தது. அவர் மறந்து பேசுறாரு. திருச்சியில மாநில உறுப்பினர் சிவா வீட்டுல போய் யாரு தாக்கினது? திமுக காரன காரை உடைச்சான், கண்ணாடி உடைச்சான். அது புகார் கொடுக்க காவல்துறைக்கு போறாங்க. காவல் நிலையத்தில் அடிச்சு உதைக்கிறாங்க. அங்க ஒரு காவல் பெண்மணி போய் தடுக்கிறாங்க, கையை உடைக்கிறாங்க. எல்லா தொலைக்காட்சியிலும் காட்டினீங்க. அதுதான் கலவரம். இப்ப கூட நம்ம மதுரை பல்வேறு இடங்கள்ல அதிமுக கூட்டத்துல அதிமுக நிர்வாகிகளிடையே மோதல். அதாவதுங்க, ஆரோக்கியமான கட்சி திமுக கட்சி மாதிரி அடிமை கட்சி கிடையாது. அதிமுக சுதந்திரமா செயல்படுகின்ற கட்சி. இங்க வாரிசு அரசியலுக்கு இடம் கிடையாது. யார் உழைக்கின்றார்களோ அவர்களுக்கு இடம் உண்டு, அவர்களுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் கருத்துக்களை ஆலோசனை கூட்டம் என்ன? கருத்துக்களை பரிமாறுவதுதான் ஆலோசனை கூட்டம். சும்மா திமுக கார மாதிரி விருந்து போட்டுட்டு சாப்பிட்டு போற கூட்டம் இல்ல. அதிமுக கருத்துக்களை பரிமாறி ஒரு நல்ல ஆலோசனை கிடைக்கப்பட்ட பிறகு அங்க இருக்கிற கழக நிர்வாகிகள் களப்பணியில் ஈடுபட்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் மிக சிறப்பாக பணியாற்ற என்பதற்காக இந்த கள ஆய்வு கூட்டம் நடக்குது. அது தெரியாத அவருக்கு. இப்பதானே வந்திருக்காரு. வந்த உடனே எம்எல்ஏ ஆனாரு, வந்த உடனே அமைச்சர் ஆனாரு, வந்த உடனே துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு, கிரீடத்தை கட்டிட்டாங்க. என்ன விவரமா இருக்கு சொல்லக்கூடாது. அவருக்கு பதவிக்கு அதெல்லாம் சொன்னா அழகு இல்ல. அவரா புரிஞ்சு நடந்துட்டா நல்லது. அனைத்து ஊடகங்களுக்கும் பதில் நன்றி, வணக்கம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.